சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை, அன்றாடம் வாழ்கின்ற நித்திய கதியிலே சுவாச காற்று நித்தியமாக நம் கைவசம் இல்லை. யார் ஒருவர் தன்னுடைய சுவாச காற்றை தன்னுடைய சுவாதீனத்திற்கு கொண்டு வருகிறானோ அவன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும். அதுதான் பெரிய விஷயம். நீ உன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது உன்னுடைய குணங்கள் மாறி அமையும். உன்னுடைய பார்வை, உன்னுடைய சொல், உன்னுடைய செயல், உன்னுடைய நடை, உன்னுடைய உடை அத்தனை மாற்றமடையும். யாரை பற்றி நீ சிந்திக்க மாட்டாய். உன்னை பற்றிய எண்ணம் மேலோங்கும். ஏன்னா நீ தான் பண்ணி ஆகணும். நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. நான் போயிட்டேன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. அவன் சொன்னால கூடும் வரை கூட்டம் எது வரைக்கும் இருக்கும்? எது வரைக்கும் இருக்கும் கூட்டம்? அதனால் கூட்டத்தெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. பொருள் வந்து சேருது, பொருளை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அதான் வள்ளல் பெருமான் தன்னுடைய தேகத்தை தான் முக்கியமாக கருதினார். எல்லா கடித குறிப்பிலையும் எழுதுவார், தேகத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், தேகத்தை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள், தேகத்தை பக்குவ மார்க்கத்தில் நடத்துங்கள். அவருடைய கடித குறிப்பெல்லாம் பாருங்கள். அணுக்க தொண்டர்களுக்கு எழுதுகின்ற பொழுதெல்லாம் நிறைய இதைத்தான் எழுதுகிறார். ஏன்னா இந்த தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லை. இந்த தேகத்தில் தான் அந்த சித்தியை நாம் பெற முடியும், அந்த முத்தியை நாம் அடைய முடியும். மரணமில்லா பெருவாழ்வுக்கு இங்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த தேகம். அதனால்தான் இந்த தேகத்தையே சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை, நம்முடைய சுவாச காற்று நித்திய கதியாக இருப்பதை, அது அதோகதியாக எந்த பக்கம் போகுதுன்றதை கவனிக்கணும். அப்புறம் அது மேலே ஊர்த்துவ கதிக்கு நாம தான் மாற்றி அமைக்கணும். அதை தான் மாற்றி அமைக்கிறதா சொன்னாங்க. மந்திரம், என்ன மந்திரம் சொன்னாங்க? மனமது செம்மையானால் மந்திரம் என்பது மூச்சு காற்றுன்னு நான் முன்னமே சொல்லியிருக்கிறோம். என்னுடைய குருநாதன் எனக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தை தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். புதுசாக ஒரு பாடத்தை கொடுக்க முடியாது. உங்கள் சுவாச காற்று தான் மந்திரமே. நீங்கள் வேற ஒரு மந்திரமும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திருமூலர் மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மந்திரம் என்பது சாதாரண இல்லை. உள்ளே போய் வெளியே மீளுகின்ற சுவாச காற்று மந்திரமாகிறது. இந்த காற்றை மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நாம் 4 to 5 ஜெபிக்கிறோம். யாருடைய மனம் செம்மையானது என்று அவர்களுக்கு தான் தெரிய வேண்டும். நான் செம்மையாக இருக்கிறேனா? முன்பு போல் என்னுடைய உடலிலே, என்னுடைய செயல்களிலே, என்னுடைய சொல்லிலே, என்னுடைய பார்வையிலே மாற்றம் ஏதாவது இருக்கிறதா என்பதை முதல்ல நான் உணரணும். நீங்கள் உணராமல் இருந்தாலும் கூட மற்றவர்கள் உணர்ந்து உங்களை சொல்லுவாங்க.